ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். மண்ணில் வாழ்கின்ற உயிர்கள் அனைத்தும் விண்ணை அடைந்தால் மாத்திரமே சுழற்சிகள் பூரணமாய் நடைபெற இயலும். இப்பிரபஞ்சத்தில் எங்கு தடைகள் உருவானாலும் இயக்கமும் தடைப்படும். தேக்கம் என்பது ஆன்மாக்களையும் வீரியம் குன்றச் செய்திடும். ஒரு மனிதன் இப்புவியினில் பிறவி மேற்கொண்டால் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் நியதியே. இயங்கா தன்மையினை ஏற்கும் தருணம் இப்புவியிலிருந்து அவ்வான்மா விடுபட்டு மாற்று உலகினை அடையும். லோகங்களுக்கு ஏற்ப சுழற்சிகளும் இயக்கங்களும் நடைபெற்று கொண்டே இருக்கும். புவிக்கோளில் வாழ்கின்ற அனைத்துயிர்களும் இயங்குவதற்கான மூல சக்தி எனும் எரிபொருள் ஆகாரம் எனப்படும் உணவுப் பொருட்களே. உணவின் சக்தியினை கொண்டே உடலானது வளர்க்கப்படுகின்றது, காக்கப்படுகின்றது. மானுட உடலும் மற்ற உயிரினங்களின் உடல்களும் ஏற்கின்ற மூல உணவு என்பது தாவரங்களே. தாவரங்கள் மாத்திரமே பஞ்சபூத ஆற்றல்களையும் நேரிடையாக உணவாகப் பெறுகின்றன. சில விலங்குகள் மற்ற விலங்குகளை உணவாக ஏற்கின்றன. எனினும் ஏற்கப்படும் விலங்குகளோ தாவரத்தினையே உட்கொள்கின்றன. உணவு எனும் மாபெரும் எரிபொருள் சக்தியானது பெரும் பணியாற்றுகின்றது. அன்பு மானுட ஆன்மாக்களே, ஓர் அன்னையின் ரூபம் ஏற்ற பெண் சக்தியினால் மாத்திரமே அன்பாய் பிற உயிர்களுக்கு உணவளிக்க இயலும். ஏனெனில் உயிர் சக்தியின் பணி காப்பது ஒன்றே. ஆற்றல்களை உருமாற்றி தேவையான கருக்களுக்கு உணவளிக்கும் உயிர் அணுவினை போன்றே ஆதி சக்தியின் வடிவினை ஏற்ற பெண் தெய்வங்கள் அனைத்து உயிர்களுக்கும் உணவளிக்கின்றனர். அஷ்டலக்ஷ்மி தேவிகளின் ஆற்றல்களை ஆன்ம ரச ஒளியாக ஏற்று வரும் அன்பு சீடர்களே, இவ்வுயரிய தருணத்தில் ஸ்ரீ தான்ய லக்ஷ்மி தேவியினை அனைவரும் உணர்ந்து போற்றி துதியுங்கள். உள் ஏற்கப்படும் தான்ய லக்ஷ்மியின் ஆற்றல்களை அருளாய் உணருங்கள். தான்ய லக்ஷ்மி தேவியானவர் அனைவருக்கும் புறத்தினில் தான்ய சக்தியினை பெருக்கட்டும். அகத்தினில் அன்பு ஆன்மாக்கள் அனைவருக்கும் ஸ்ரீ தான்ய லக்ஷ்மியின் ஆன்ம சக்தியானது உயிர் சக்தியினை பெருக்கி உயிர் அணுவினை ஆன்மாவினிடம் இணைக்கும் பெரும் பணி ஆற்றிடும். அனைத்து அணுக்கருக்களுக்கும் சிறைப்பட்ட ஆத்ம அணுக்களுக்கும் உடலில் உள்ள அனைத்து அணுக்களுக்கும் தனது உயிர் சக்தியினை உணவாக அளித்து கொண்டே இருக்கும் உயிர் அணுவிற்கு அதற்கு தேவையான எரிபொருளினை அளித்து ஆன்மாவினை நோக்கிய பயணத்தினை மேற்கொள்ள ஸ்ரீ தான்ய லக்ஷ்மியின் ஆற்றல்கள் உதவிடும். தான்ய லக்ஷ்மியின் ஆற்றல்களை அதீதமாய் ஏற்று உயிர் அணுவிற்கு அளித்து உயிரின் பயணம் துரிதமாக நிகழ்ந்து
ஆன்மாவோடு ஒன்று கலக்கத் தேவையான எரிபொருட்களை ஏற்று உயிரின் பயணம் துரிதமடையவே வேண்டி நின்றிடுங்கள். தானிய லக்ஷ்மியானவர் உலக உயிர்கள் அனைத்திற்கும் உணவளிக்க வேண்டும் என்றும், உணவு தானியங்கள் பஞ்சமின்றி விளைய வேண்டும் என்றும், நாடு நகரம் செழிக்க வேண்டும் என்றும், அனைத்து உயிர் அணுக்களுக்கும் தேவையான உணவு கிட்ட வேண்டும் என்றும், ஆன்மாவோடு இணைந்து விடுதலை பெற உதவிட வேண்டும் என்றுமே தானிய லக்ஷ்மியினை ஆழமாய் வேண்டி துதியுங்கள். நவதானியங்களையும் தானியமாகவே இருத்தி பூஜியுங்கள். நவதானியங்களை ஏற்று அவ்விதமே தானியமாகவே தனித்து இருத்தி அன்னையை ஆராதியுங்கள். வெல்லம் எனும் இனிப்பு சுவையூட்டிய உணவினை படைத்து தானிய லக்ஷ்மியிடம் உருகியே பிரார்த்தனை புரியுங்கள். உங்களது உயிருக்கு உணவளிக்கவும், உலக உயிர்கள் அனைத்திற்கும் உணவளிக்கவும், தானியங்கள் செழித்து வளரவும், அனைத்து நிலைகளும் செழிக்கவும் ஆழ்ந்து தியானியுங்கள். ஸ்ரீ தானிய லக்ஷ்மியின் அருள் கடாட்சம் பெருகட்டும். அவரது ஆன்ம ஒளி இவ்வுலகினையே நிறைக்கட்டும். அஷ்டலக்ஷ்மிகளில் அபூர்வ ஆற்றல்கள் பெற்றிட்ட தேவியினை உவந்து பூஜியுங்கள். மலர்களால் அலங்கரித்து தீபங்கள் கொண்டு ஆராதியுங்கள். நவ தானியங்களில் ஏதேனும் ஒரு தானியத்தினை ஒரு சில மானுட ஆன்மாக்களுக்கு தானியமாகவே தானம் அளியுங்கள். பட்சிகள் பறவைகளுக்கும் தானியங்களில் சிலவற்றை உணவாக அளியுங்கள். மண்ணில் வாழும் சிறு எறும்புகளும் பூச்சிகளும் உண்டு மகிழ வேண்டும் என்ற ஆழ்ந்த அன்புடன் சில தானியங்களை மண்ணில் சமர்ப்பியுங்கள். இறுதியில் இரவு பொழுதினில் நீங்கள் பூஜித்த நவதானியங்களில் எஞ்சியுள்ளவற்றை நீரினில் அமிழ்த்தி முளையூட்டியே பாதுகாக்கவும். உதிக்கவுள்ள நவசக்திகளும் முளையூட்டிய தானியத்தின் மூலம் உட்கலந்து பூரண ஆசிகளை பொழிந்திடுவர். உதிக்கின்ற எண்ணம் போன்று செயலாற்றுங்கள். இயன்றவரை முயலுங்கள். நல்லாசிகள் பெருகட்டும்.